ஹாய். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம IRL இன் GTF அதாவது ரியல் லைஃப் இன் GTF தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல உண்மையான நிஜ உலகத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு GTF ல பண்ண போறோம். அதாவது சாப்பிடுறது, தூங்குறது, திங்கிறது, அது இதுன்றது ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டுருப்போம். இது இரண்டாவது பாகம். நம்ம இதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு சேர போறோமா, லைசன்ஸ் எடுக்கிறோமா இல்லையான்றதான். லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு சேர்ந்தா அது மூலியமா சம்பாரிச்சு அது எல்லாத்தையும் உள்ள உங்களுக்கு போனா புரியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு. வீடியோ கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வந்துட்டு யாரு பலூன் அடிச்சது? யாரு? ஒரு வழியா எந்திரிச்சாச்சு. பகல் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. போயிட்டு திறந்துட்டாங்களான்னு பாப்போம். இன்னைக்கு லைசன்ஸை எடுத்து ஏத்திடுறோம். நீங்களாம் வீட்டுக்கே போலையாடா? ஆனா பாவீங்களா, இவனெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆனா உள்ள ஆபீசர்ஸ் யாரும் இருக்க மாதிரி தெரியல. எப்படியும் அவங்க வரதுக்கு டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி பக்கத்துல எங்கேயாச்சும் காபி கடை இருந்தா போயிட்டு ஒரு டீயை போட்டு வருவான். வண்டியடு. ஆனா காஃபி கடை எங்க இருக்குன்னு தெரியல. பக்கத்துல போகும்போது இங்க ஒருத்தனாவது போயிட்டு இருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணா குடிச்சிட்டு போறீங்க? போன் பேசிட்டு போறீங்களா? அண்ணா மன்னிச்சிருங்க. ஐயோ வேற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறானுங்க. நம்மளால அப்புறம் போலீஸ் சும்மா இன்னும் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அது கேட்டா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்க. 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். எந்த பக்கம் காஃபி கடை? இந்த நேரத்துல எந்த கடையும் திறந்திருக்க மாதிரி தெரியலையே. எல்லா கடையும் பூட்டியில இருக்கு. காஃபி கடை எதனா இருக்காடா பக்கத்துல? இங்க ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்ன கடை? ஐயோ இது வந்து கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத கடை. பர்கர் ஷாப்பா? வந்துட்டேன். இங்க பர்கர் கடை இருக்கு நண்பர்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பர்கர் சாப்பிட போறேன். காலங்காத்தாலே பர்கரான்னு கேட்டீங்கன்னா என்னடா கடையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் ஹலோ, ஆடா பாவீங்களா, கடையும் இல்ல ஒண்ணும் இல்லையா? வேலைங்கச்சுடா. டேய் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. லைசன்ஸ் எடுக்கிறோம், ஒரு வேலையில சேர்றோம், சிட்டி உள்ள போனோம். வாங்க நண்பர்களே, சிட்டி உள்ள போவோம். போயிட்டு டீ குடிப்போம். எங்க ஏடா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாடா? போடா அப்படி. என்ன தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறியா? இல்ல பெட்ரோல் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன். தலைக்கவசம் உயிர் கவசம் நண்பர்களே. ஹெல்மெட்டை மாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா எவன் எப்ப எந்த நேரத்துல எங்க இருந்து வருவான்னு தெரியல. அதனால ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு வா அந்த ஒரு அண்ணன் அண்ணே இங்க டீ கடை. ஓடாதடா, நில்றா. டேய் உன்னை எதுவும் பண்ண மாட்டா. டேய் நில்றா. டேய் தொப்பி போட்டவனே. டேய் இந்த சவரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. மெக்டானல்ட்ஸ் இருக்கு, மெக்டி இருக்கு. இங்க போயிட்டு ஒரு கேப்பச்சினோ குடிப்போமா? அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட காசு இல்ல. பைசா டெஸ்லாவா? என்னடா இது? என்னடா இது டெஸ்லா? அண்ணா டெஸ்லா வச்சு யாருமே இல்ல போல. அவங்களே வந்து அவங்களே பேட்டரி எடுத்து போட்டு அவங்களே இந்த வெஹிக்கிள்ல ஏண்டா பெட்ரோல் வண்டி எத்தனை எதுவும் இல்ல டெஸ்லாவில் வரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிட்டி அமுச்சு விட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட டெஸ்லாவும் இல்ல. கூடிய சீக்கிரத்துல வாங்குறோம் நண்பர்களே. டெஸ்லா, ஆடி வேற எது BMW எதுவும் எல்லாத்தையும் வாங்குறோம். BMW சொல்ல வந்தேன், அது BMW அது BMW சொல்லக்கூடாதான், அதனால அப்படி மாத்தி சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லை. என்னடா இங்கேயும் கடை எதுவும் திறந்த மாதிரி தெரியல. இங்க ஒரு அண்ணன் போறாரு. அண்ணே இங்க காஃபி கடை எங்க இருக்கு? டேய் தொப்பி போட்டோனே. என்னடா எல்லாம் தொப்பி போட்டு சுத்துறீங்க? ஐயோ போலீஸ்க்கு போடுறாங்க, போலீஸ் கால் பண்றாங்க. இவனுங்க வேற எப்ப பார்த்தாலும் போலீஸ் கூட்டுறானுங்க. என்ன பார்த்தா என்ன கொலகார மாதிரியாடா இருக்குது? போலீஸ் கூப்பிடு. பசி எடுக்குது மாமா, கொஞ்சோண்டு காப்பி தண்ணி ஏமோண்டு கொடுங்க மாமா. என்னடா கடை எங்கடா இருக்கு கடை? அடேய் எதனா ஒரு கடையாச்சும் திறந்துருக்கா பாரு. எல்லா கடையும் சாத்தி வச்சிருக்காங்க. KFC இருக்குது. KFCனா அதோ மீனிங் சொல்லுவாங்களே, கன்னியப்பன் ஃப்ரைட் சிக்கன் பொழுது. அண்ணே வணக்கம். ஹெல்மெட்டோட போனா நம்மள வெளியே சொல்லிட்டு அடிச்சிருவாங்க. ஹெல்மெட்டை கழட்டி வெளியே வச்சுட்டு நீ யாரா? நான் சண்டைக்கு வரியா? சண்டைக்கெல்லாம் வராதரா தம்பி, சாப்பிட கூட இல்ல, உடம்புல சத்தும் இல்ல. அதனால நான் போயிட்டு சாப்பிட்டு வந்து நம்ம சண்டை போடுவோம். நம்ம கிட்ட இப்போ $284 இருக்கு. $284 இங்க என்னென்ன வாங்க முடியும்? காலங்காத்தால பக்கெட் சிக்கன் சாப்பிட வந்திருக்கேன் பாருங்க. அதாவது இது வந்து நீங்க எப்பயாச்சும் சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடாதீங்க. அதையும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏய் நீ என்னடா பயப்படுறீங்க? சாப்பிடுறதுக்கு மேல பயப்படுறானுங்க. என்ன பார்த்தா பயப்படுறீங்க? மரியாதை மனசுல இருந்தா போதும்பா, சாப்பிடுங்க. எதுக்கு நம்மளை பார்த்து பயப்படுறீங்க? சாப்பிடுங்க. நானே இங்க சும்மா சாப்பிடதான் வந்தேன். எதை வாங்குறது? இங்க இருந்து வேற கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. என்னடா இது? ஓய் எம்மோட்ரா. சரி இந்த அண்ணன் கிட்ட கேட்டுருவோம். அண்ணா எவ்வளோ? ஹாட் விங்ஸ் $4. வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? மீல் எவ்வளோ இருக்கு பார்ப்போம். 2 பீஸ் மீல். 2 பீஸா 2 பேக்கா? சரி 2 4. என்னடா இது? இல்ல எனக்கு புரியல. $2க்கு 2 பீஸுக்கு $5. $2 எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குதான். இன்னும் $2 கொடுத்தா ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குதான். அப்போ $2க்கு 4 தர. ஐயா 2 பீஸுக்கு $4 தானே வாங்கணும்.
மாட்டினாடா மானஸ்த. இதுல நம்ம எதை வாங்குறதுன்னா நம்ம இது பதிலா பேசாம சிக்கன் பக்கெட். ஐயோப்பா $25 நம்ம கிட்ட காசு இல்லைங்க, அதனால நம்ம ஏதோ கொஞ்சம் இருக்கிறத இதை வாங்கிப்போம். 4 பீஸ் வாங்கிப்போம். $9. அண்ணே இது ஒன்று கொடுத்துருங்க. யூஸ் நவ்வா. சூப்பர்ண்ணே. அவ்வளோதான் அண்ணே. சிக்கன் பார்னு பயங்கரமா இருக்குண்ணே. ஓகே, அருமை அருமை. ஆனால் காலங்காத்தால சாப்பிட்றது தான் கொஞ்சம் வயிறுல கொஞ்சம் உள்ள போறதுண்ணே. கொஞ்சம் பெப்சி, கொஞ்சம் இந்த கோலா பெப்சி அது இதுன்னு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுப்பீங்களா? சுத்தண்ணி பூச்சி மூஞ்சில ஊத்துறேன். பசிக்கு எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதுதான். தம்பி நின்னும் போலையாடா? ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அவ்வளவுதான், ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ அடுத்தபடியாக லைசன்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேலை மட்டும் கொடுக்கல இருக்கு இன்னைக்கு அவனுக்கு. கண்ணா சொல்றீங்க தம்பி தம்பி. ஏப்பா ஏப்பா இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. ஐயோ நான் இல்லங்க இந்த இடத்துல. ஓடுறா 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 ஓடுறா. டேய் கண்ணெல்லாம் சொல்றாங்க இவனுங்க. துப்பாக்கி வச்சு பொம்மை வச்சு விளாடுற மாதிரி கண்ணு வச்சு விளாடுறானுங்க இவனுங்க. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? அமெரிக்காலாம் இந்த பொட்டி கடை மாதிரி கண்ணு கடை இருக்கும்னு சும்மா கேள்விப்பட்டேன். ஐயா போலீஸ் ஐயா, அங்க போங்க ஐயா, கண்ணுல சுட்டுறானுங்க ஐயா. நான் கண்டுதான் போறாரு, நல்ல போலீஸ். போங்க 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 போங்க. ஆனா இப்படி சுட்டு பாக்கி நீ இப்பதான் பாக்குறேன். பாத்து இப்ப நேரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்க போயிட்டு இருக்கிறோம். போய்கொண்டு லைசன்ஸ் எடுக்கிறோம், வேலையா வாங்குறோம்ல. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு வரதுக்கு வேற லேட் ஆகி போச்சு, அதனால சீக்கிரம் போய் ஆகணும். எவ்வளவு பேர் வந்திருக்கானுன்னு தெரியல உள்ள. எங்க வந்துட்டேன். உள்ள கூட்டங்க கூட்டம் கூட சீக்கிரம் 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 இறங்க. வாங்க. உள்ள வந்தாச்சு வந்துட்டேன். அண்ணே வணக்கம். என்னடா இவ்வளவு பேர் லைன்ல இருக்கீங்க? சரி நேரா போய் கேட்டு பாப்போம். அக்கா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா கேளுக்கா. போன தடவை வந்தோம் ஏதோ கேட்டு எம்மாண்டே குழப்பி விட்டாடுங்க. என்ன ஆன்சர், என்ன டீம், என்ன மேட்ச் எதுவுமே தெரியாம முடிச்சிட்டு இருந்தாக்கா. கொஞ்சம் ஈஸியா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஈஸியா கேட்டுருங்கோ. முதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க A+B அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம எடுக்க போறது இல்ல. நமக்கு அங்க கேட்டது C+M. C+M தான் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும் இந்த லைசன்ஸ் எடுக்கிறது. இதுக்கு நம்ம கிட்ட 225 தான் இருக்கு. இதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணோம், இல்ல நம்ம காசு கோயிந்தா ஆயிடும். அதனால இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்பேல் ஆயிடும். அதனால கரெக்டா ஆன்சரை கொடுத்து லைசன்ஸ் வாங்கணும். ஆன்சரை கொடுத்து லைசன்ஸ் வாங்க போறோம். அக்கா ஈஸியான கொஸ்டினா கேட்டுருக்கா. நானே அப்பாவி பிச்சாகார மாதிரி பத்து இருந்தாங்க பக்கத்துல. தங்கத்துக்கு வீடு கூட இல்லாம இருக்கிறேன். தயவு செஞ்சு ஈஸியான கொஸ்டினா கேட்டுருங்க. முதல் கொஸ்டின் என்ன வருதுன்னு பாப்போம். $53 கொடுத்து லைசன்ஸ் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. இதான் கரெக்டான ஆன்சர் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்வால்வ்ட் இன் a traffic collision with property damage of $1,000 or more, you are required CHP DMV EDDயா அப்படின்னா தெரியல ஏதோ ஒண்ணு. சரி இதை கொடுப்போம். அடுத்தபடியாக with the class C driver's license a person may drive a light rail train. லைட் ரயில் ட்ரெயின், காரு, வேன் ஆர் பிக்கப் ட்ரக்கு, செமி ட்ரக்கு. எனக்கு தெரிஞ்சு பி தான் நினைக்கிறேன். பி. எஸ், இதுக்கு ஆன்சர் எனக்கு பக்காவா தெரியுது. ஏன்னா நம்ம எடுக்கிறதே லோ லைசன்ஸ், அதனால அதை வச்சு இதை தான் ஓட்ட முடியும். அடுத்தபடியாக இஃப் யூ ஆர் எமர்ஜிங் ஆன் டு த ஃப்ரீவே யூ ஷுட் பி டிரைவிங். இதுக்கு என்ன ஆன்சரு எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும்னா, சரி ஏவே கொடுப்போம். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்தது இதோட ஆன்சரும் பி. அடுத்த கேள்வி, கலிபோர்னியா பேசிக் ஸ்பீட் லா சேஸ் யூ ஷுட் நெவர் டிரைவ் faster than posted speed limit. You should never drive faster than is speed for current condition. The maximum speed limit is California is 700 mile per hour. இதுக்கு ஆன்சர் பி தான் நண்பர்களே. ஏ இதுக்கு ஆன்சர் பி. இது ஆன்சர் இதான். பாஸ் ஆயிட்டோம். எஸ். இப்போ என்டர் த வெஹிக்கிள் காட்டுது. அதுக்கு முன்னாடி எப்படா நீ இதுல பாஸ் ஆன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாத்துக்கும் காரணம் இவன் இல்ல. ஒரு சிலது ஆன்சர் தெரிஞ்சது, ஒரு சிலதுக்கு இவன் தான். இவனை வச்சு கச்சக்கன்னு எடுத்து ஆன்சரை பண்ணி போட்டாச்சு. என்டர் த வெஹிக்கிள் காட்டுது நண்பர்களே. நம்ம வந்து பார்த்தா இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறோம். எங்கடா இருக்கு? எங்கடா வெஹிக்கிளே? ஏய் இதோ இருக்கா. வட்ட வந்தாச்சு. இதான் நினைக்கிறேன். யார் இருக்கா உள்ள? யாரா அது? லேடிஸா? ஐயோ லேடிஸ்னா கொஞ்சம் ஆவாதுங்க நமக்கு. ஏங்க நமக்கு கொஞ்சம் பயங்க. நீங்க வந்து ஜென்ஸ் அனுப்புங்க. அக்கா ஜென்ஸ் அனுப்புங்க. எனக்கு பயங்கா. அவெல்லாம் சொல்ல மாட்டேன். அதை வரேன் பாருங்க, சொல்லி கொடுங்க அக்கா எப்படி ஓட்டணும்ட்டு. நான் அப்படியே நீங்க சொல்றதை கேட்டு நான் ஓட்டுவேன். எஸ் இதான் நண்பர்களே. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காரன்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ நான் தான் லெஃப்ட் ஹேண்ட் சிக்னலா? ஓ இண்டிகேட்டர் லெஃப்ட்னா இருங்கோ. இது லெஃப்ட், இது ரைட்டு. அப்போ இதுக்கு இருங்க, இது லெஃப்ட், இது என்னடா இது? இப்போ லெஃப்ட்னா லெஃப்ட், எனக்கு இந்த பக்கம், அப்போ இந்த பக்கம் தான் கரெக்ட். போட்டேன். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு போட சொல்லுது.
ரைட்டு போட்டாச்சு. டேர்ன் ஆன் த ஹசார்ட் லைட்ஸ். ஹசார்ட் லைட்டை போடுவோம். ஓகே அக்கா ஹசார்ட் லைட்டை போட்டுங்க. ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணிட்டேங்க. என்னது பிரஸ் த பார்க்கிங் பட்டா இருங்க. ஓகே ஹார்ன் அடிக்கணுமா? ஹெட்லைட் போடணுமா? ஹெச். இதுனா போட்டா சீட் பெல்ட்டா? ஓகே. அதாவது நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்னதை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணுறோம். எல்லாத்தையும் போட்டதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருவோம். தேவையில்லாமல் அப்புறம் ஏதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஃபாலோ பண்ணி போல இல்லைனா வீட்டுக்கு போல அப்படின்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு போனோம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்ட்ரு கேட்குறாங்க. என்டர் என்னக்கா பண்ணோம்? ஏக்கா அக்கா 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 உங்க காது கம்பல்னாக்கா எப்படி இருக்கு? பாட்டு போடுவாக்கா ஏக்கா. இது சொல்றியா மாமா சொல்றியா பாட்டு போட்டாக்கா? அது தப்பு. சாரி மச்சி. வேணாம் நம்ம வந்து பொறுமை மூவ் பண்ணுவோம். அண்ணா லைசன்ஸ் எடுக்க வந்திருக்க அண்ணன். என்ன இது? ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல திரும்ப சொல்லியிருக்காங்க. நம்ம போய் ஃபர்ஸ்ட் வந்து ரைட்ல திரும்பிடுவோம். சிக்னல் போட்டுறீங்க. சிக்னல் மதிக்கணுமா வேணாமா? எனக்கே தெரியலையே. இல்ல லைசன்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் மதிச்சு தான் போனோம். அதனால நம்ம மதிச்சே போவோம். இண்டிகேட்டரை போட்டு திருப்பணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நோரா அண்ணா வர நோரா. கேவலமா இருக்குதுங்க சார். அக்கா கரெக்டா இருக்காக்கா. அப்படிதான். எங்க பார்க் பண்ணுமா இங்க? இந்த இடத்துல பார்க் பண்ண சொல்றாங்க. இவங்க பார்க் பண்றோம். பார்க் பண்ணியாச்சு. ஸ்லோவா ரிவர்ஸ் எடுக்கணுமா? ஸ்லோவா. ஏங்கா உங்களுக்கு ஸ்பீட்னா பயமா? 8 போட்டு 7.5 போட்டு காட்டா நானு. பாக்குறியா அக்கா வந்துட்டக்கா. வந்துட்டேன். கோ ஹெட் அண்ட் ரீஎன்டர் டிராஃபிக்குள்ள போனோமா? நோ நான் டிராஃபிக் உள்ள போக சொல்றீங்க. தம்பி அக்கா இவனுக்குலாம் எவங்க லைசன்ஸ் கொடுத்துது பாருங்க. அவன் கண்ணு அவன் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பாத்தீங்களா இதுவும் டாக்ஸி ஓட்டுறான். டாக்ஸி அவன் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா. லெஃப்டா? ஐயோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடு. ஐயோ என்னடா பண்ணீங்க? நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏக்கா என்ன எதுக்கு வெளியே தள்ள நீ? எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? வெளியே வா. போலீஸ் கேஸ் ஆயிடும். வேணாம் தாண்டி நான் பழைய ஆளாதுன்னு வச்சுக்க. ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. என்னையா பண்ணுவீங்க? நண்பர்களே நம்ம என்ன தப்பு பண்ணோன்றத ஃபர்ஸ்ட் இங்க ஆராயணும். இண்டிகேட்டர்ல கரெக்டா தான் ஓகே புரியுது. இந்த இடத்துல ஸ்டாப். இந்த இடத்துல நின்னி அதுக்கப்புறமேட்டு அப்படி வளைஞ்சிருக்கணும். தவறு செய்து விட்டாய் சிவகாமி. ஒரு சுறவழி கிளம்பியதே. என்டர் தி வெஹிக்கிள். எத்தனை தடவை? ஆல்ரெடி ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன். இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. டெம்பல் கதை தோர்க்கா காரு. தம்பி திரையாடா உன் காலோட ஊதுக்கு போடா. வரடா சொன்ன கேள்றா திரைமிஷனா போடா கூல்றா சாக்க கோர இன்னத்துக்கு தேவையில்லாம நம்மள வம்பு கிழித்து இன்னத்துக்கு அடி வாங்க விட்டுருப்பாங்க. இவன் தெரியாம வந்து ஒரு பதட்டத்துல இடிச்சான். அதுக்கு அடி வாண்டான். அக்கா வணக்கம் உள்ள ஏறலாமா? அக்கா போன தடவை என்ன ஃபெயில் போட்டு விட்டீங்க. இந்த தடவை பாஸ் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போவோம். உங்க குழந்தை குட்டிலாம் பல வருஷம் நல்லா இருக்கும். 100 ஆண்டு காலம் வாழ்க. 100 வழி இல்லாம வாழ்க. இண்டிகேட்டர். இப்ப அந்த அக்கா மைண்ட் வாய்ஸ் சொல்றத கேட்டு இதோ போறா லைட்டா போறா அதான் பண்றா அப்படின்னு வாங்க. அந்த அக்கா லெஃப்ட் ரைட்டு ஹசார் லைட்டு ஹசார் ஆஃப் பார்க்கிங்கு சவுண்டு ஹெட்லைட்டு சீட் பெல்ட் டன்னு. பாரு போல அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திருமணம். ரைட் சைடு இண்டிகேட்டரை போடவும். போடு சிக்னல் போட்டிருக்காங்க. அதனால சிக்னல்ல வெயிட் பண்ண வேண்டியது. இந்த சூனா போனா சிக்னல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நான் பண்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதான் வேற வேலை இல்லை. வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த அக்கா வெளியே போடான்னு துரத்தி விட்டுருது. என் காசும் போயிடுது. சிக்னல் போட்டாங்க. ஓகே இங்க அப்படியே வந்து இங்கிட்டு வந்து பார்க் பண்ணவும். அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல பொறுமா ஸ்லோவா வர சொல்லிருக்காங்க. அதனால ஸ்லோவா கொஞ்சம் வந்தாச்சு. அடுத்தது என்ட்ரா டிராஃபிக்குள்ள என்ட்ரு ஆகணும். போடா ஸ்பீட் ஏறாத பொறுமா பிரேக்கா போடு. இண்டிகேட்டரை போடு. இண்டிகேட்டர் இருந்துச்சு. தம்பி வேணாண்டா நில்றா. ஓகே சூப்பர். ஐயோ அவனுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். பொறுமை. ஓகே வந்தாச்சு. இப்பொழுது இண்டிகேட்டரை ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ண மாத்தினேன். மன்னிச்சுக்கோங்கக்கா. இது கொஞ்சம் மிஸ்டேக்காக போச்சு. இங்கே பிரேக்கை போட்டு இங்கே ஒரு இண்டிகேட்டரை போட்டு ஓகே
இங்கெல்லாம் என்ன சிக்னல் இருக்குமா? எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. பரவாயில்ல, நமக்கு தேவை லைசன்ஸ் கெச்சா போதும். இப்போ ரைட்டு திரும்பணுமா? வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பிரேக்கை போடு, அப்புறம் ரைட் இண்டிகேட்டரை போடு. அக்கா சீக்கிரம் போக்கா. ஓகே, சிக்னல் போட்டாங்க. அவ்வளோதான், வெற்றிகரமாக வந்தாச்சு. சிக்னல் போட்டாங்க, அதனால இங்கே வந்து ஒரு பிரேக்கப் போடவும். அவ்வளோதான், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரை போட்டாச்சு. சீக்கிரம் போங்கடா. பாருங்க, அவனை பிடிச்சி அவன் லைசன்ஸை புடுங்கக்கா. அந்த அவனை இடிக்க போறான். சிக்னல் போட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான், சூப்பர். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், லைசன்ஸ் கிடைக்கும். கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். போலீஸ்காரன் பாருங்க, போலீஸ்காரன் வேகமா போறாங்க. எப்படிக்கா போலீஸ் லைசன்ஸ் குத்தீங்க? என்ன மட்டும் நல்லா கேள்வி கேக்குறீங்களா? அங்க பாருங்க, நீங்க லைசன்ஸ் குத்தவன் தான் இப்ப இவ்வளவு வேகம் ஓட்டுறான். வேலைக்கு போறான்னு நினைக்கிறேன், எனக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. கொள்ளாடிக்கிறவனுக்கும் அவனுக்கும் லைசன்ஸ் குத்து பாத்தீங்களா என்ன நான் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. போலாமா? போகலாம். பொறுமையா போகணும். போடா, எந்த பிரச்சனையும் இல்ல. இது வரைக்கும் அக்கா வெளியே நம்மள தள்ளல, அது வரைக்கும் சந்தோஷம். அக்கா வெளியே தள்ளுறாதக்கா. ரைட் சைடு திரும்பணுமா? இப்போ வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பிரேக்கப் போடுவோம், ரைட் இண்டிகேட்டரை போடுவோம். இது உண்மையிலே ஏன்னா வண்டி வந்தா தெரியும். ஏன்னா வண்டி இவங்க என்பிசியா இருந்தா நான் வரைஞ்சிருவானுங்க. என்பிசியா இருந்தா இந்த பக்கம் போவேடான்னு வளைஞ்சிருவானுங்க. நமக்கு தெரியலையா, அதனால திருன்னு முடிக்க வேண்டியதா இருக்குது. அந்த சிக்னல் தான் நம்ம ஊரா இருந்தா நமக்கு அந்த சிக்னல். ஓகே, சீக்கிரம் போடா டேய், ஓடுறா. இப்போ இங்க வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம் தெரியலையா? எம்பட்டு தூரா போறது? அந்த இடமே வந்துருச்சு, லைசன்ஸ் எடுத்த இடமே வந்துருச்சு. அக்கா சுத்தி லைசன்ஸ் எடுத்த இடமே வந்துட்டுமே. பார்க் பண்ணுமா? எங்க? காட்டுது, அது இருக்கு பாத்துட்டேன். யாரும் வராதீங்க, அண்ணா இண்டிகேட்டரை போட்டேன். வல அருமை நண்பர்களே, வெற்றிகரமா பார்க்கிங் பண்ண வந்துட்டோம். எஸ், டோட்டலா ஸ்பீட் 0, பிரேக்கிங் 0, லேண்ட் யூஸ் 1, சிக்னல் யூஸ் 0, டோட்டலா 1. எஸ் லைசன்ஸ் எடுத்தாச்சு. வெற்றி. இப்போ நம்ம லைசன்ஸ் பாப்போம் இருங்க. லைசன்ஸ் வந்துருச்சு. ஆனா வேற மூஞ்சா ஏன் லைசன்ஸ் இது? என்னங்க இது? அது ஒண்ணும் இல்ல சார், பொட்டி மாறிடுச்சு. ரைட்டு, எவ்வளவு லைசன்ஸ் தான் நமக்கு என்ன கிடையாது. நம்ம கையில இப்போதைக்கு லைசன்ஸ் வந்துருச்சு. எங்கடா வண்டி இருக்கா? அவ்வளவுதான், எப்படியோ ஒரு வழியா வெற்றிகரமா நம்ம ஜெயிச்சிட்டோம். மாறா இனிமே பாறா எவன்டா இதுக்கப்புறம் எப்பரா என்ன பெருமை போன்னு கேப்பீங்க? லைசன்ஸ் பார்த்தல லைசன்ஸ் இல்ல என்கிட்ட. சும்மா விட்டு இப்படி பூத்து அடி பூத்து ஸ்வைன் போக வேண்டியதான். அவ்வளவுதான், லைசன்ஸ் எடுத்தாச்சு. எங்க இதுக்கப்புறம் போயிட்டு வேலைக்கு சேரணும். வேலை சிட்டி உள்ள போகணுமே. சிட்டி கட்டார் ரோடு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, சிட்டி உள்ள போயிட்டு முதல்ல வேலைக்கு நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் தான் வேலைக்குட்டாங்க. வந்துட்டா இப்ப பாடுறா, வேலையை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறமா டென்ஷன் ஆகி போயிடுவேன். இவ்வளவு கூட இருக்கீங்க? சுற்றாதீங்க. நான் இல்ல திருட. இவன் தான் திருட. திருடக்கூடாது. அயன்மேன் என்ன பண்றீங்க? வணக்கம் அயன்மேன். சூப்பர்மேன் படம் போதா? 2025 சூப்பர்மேன் லெகசி. சூப்பர்மேன் படத்துக்கு எதுக்கு நம்ம அயன்மேன் இங்க வந்திருக்காரு? என்னடா இது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. முதல்ல போயிட்டு வேலையை தேடுவோம், அதுக்கப்புறம் படம் பாக்குறது, அயன்மேனை பாக்குறதுலாம் வச்சுப்போம். சாப்பிடுறதுக்கே குடிக்கவே அது என்னமோ சொல்லுவாங்களே, பூசாரிக்கு புல்லட்டுக்கு எதுமோ சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல, மறந்து போச்சு. நம்ம வந்து இப்போ பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் உனக்கு சம்பளம் போகிறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அதுக்கும் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ போய் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதான். வந்தாச்சு நம்ம பேங்க் உள்ளதான். ஓப்பன். ஓகே, அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்ட். எவ்வளோ கேட்குறீங்க? செக் அக்கௌண்ட்டா? ஓப்பனிங் டெபாசிட் $50, வீக்லி மெயின்டெனன்ஸ் $2. வீக்லிக்கே $2? ஆமால, இப்படிதான் கேட்டுருந்தீங்க. ஆனா அப்பாவீங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு $500. செக்கிங் அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்டே காசு இல்லையா நண்பர்களே? இங்க $50 கொடுத்து சரி இதே ஓப்பன் பண்றோம். அக்ரி அண்ட் ஓப்பன். அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம கையில இருக்கிற காசும் போயிடுச்சு. இப்பதான் ஆக்சஸ் அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்டா? இதோ இருக்கு பாருங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது வந்து நம்ம காசு இருந்தா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் அக்கௌண்ட், செக் அக்கௌண்ட். இப்போ $50 டெபாசிட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இஷ்யூ கார்டா? டெபிட் கார்டு. ஓகே, கார்டு வந்து பார்த்தீங்கன்னா $0 தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்டு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் போல. இப்போ நம்ம கார்டு எடுத்தோன்னா நமக்கு பேமெண்ட் காசு எடுத்தால் மட்டும் ஃபீஸ் கேட்பாங்க. கார்டு ஒன்று எடுத்துப்போமா, அப்போ $0 தான் கூட. எஸ், கார்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து காசு ஆட் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ கார்டு வந்திருக்கான்னு பார்ப்போம்.
நான் காடை காணோம். டேய் இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார். வேற பொட்டி வாங்கிக்கல. கார்டு வரல, இருந்தாலும் பரவாயில்ல. கார்டு நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு நண்பர்களே. வேணா காசு எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போய் சேர போறோம். எங்க அந்த கடை? சரி, கடைன்ற பாருங்க. இந்த இடம் தான் வேலைக்கு சேரதே. வேலை 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 கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை வேலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து எடுபடியா வேலை செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எர்றானா எடுப்பேன், உர்றானா பிடிப்பேன். அண்ணே வேலை கொடுங்கண்ணே, அண்ணே வேலை கொடுங்கண்ணே. You are started your job from tomorrow. Please enter to continue. Yes. வேலைக்கு சேர போறோம். Yes. நம்ம சேர்ந்தோம்னு நினைக்கிறேன். இங்க லீவ் த ஜாப் தான் இருக்கே தவிர நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொன்னா அப்பனா நம்ம வேலைக்கு சேர்ந்தாச்சு. அப்ப நாளைக்கு வந்து நம்ம வேலைக்கு கிடைச்சி வேலைக்கு சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். இப்படித்தான் நண்பர்களே, நாளையில இருந்து நமக்கு வேலை இருக்குதான். நாளைக்கு வருவோம், போயிட்டு நம்ம போய் இப்போ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வருவோம். கரெக்டா மாமே? எங்க ஹோட்டல் இருக்குன்னு தெரியலையே. இது ஏதோ ஹோட்டல் மாதிரி தெரியுது. ஹோட்டலில் ஹோட்டல், ஹோட்டல் ரெண்ட். எஸ், கண்டுபிடிச்சிட்டோம். வெற்றி. அப்பார்ட்மெண்ட் அவைலபிள் ஃபார் ரெண்ட். ஏடா அவன்? டேய் என்னடா ஒண்ணுமே வேணாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ நம்ம போக வேண்டியதான். முதல் ஃப்ளோருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரெண்ட்டுக்கு இருக்கான் இதுவும். எவ்வளோக்கு ரெண்ட்டு? என்னடா வீடு ஃபுல்லாக ஆவி பிடிச்சி வச்சிருக்கீங்க? ஐயோயோ, நாங்க இது ரெண்ட்டுன்னா இங்கே காசு பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, தூங்குறதா? காசே வாங்கடா, எப்படா தூங்குறது? சரி ரைட்டு, இது எப்படியோ ஏதோ வந்துச்சு. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம டெய்லி வந்தீங்க தூங்கிட்டு. அதுவும் ஏசி வச்ச ரூமாடா. எவனா வந்து அடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் தூக்கத்தை போட்டு எத்தனை மணி நேரம் தூங்கணும்னு கேட்குது. நம்ம வந்து ஒரு ரொம்ப நேரம் ரொம்ப கொஞ்சம் உழைச்சி கை கால்லாம் கொஞ்சம் ரொம்ப வலிக்குதா, 12 மணி நேரம் தூங்குவோம். தூங்குடா ராசா, தூங்கு. அவ்வளோதான், அருமையான தூக்கம். அலாரம் அடிக்குதுங்க. நான் வேலைக்கு போறேன். ஆனா காசு கூட வாங்காம இந்த இடத்த தங்கிட்டு போறேன். நானு இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கணும். காசு கூட வாங்க மாட்டேறாங்க, அவ்வளவுதான். காசு 1 ரூபா கூட வாங்கலையா? சூப்பர்ரா தம்பிங்களா, அருமை. இந்த மாதிரி ஒரு இடம் இவ்வளவு நாள் கண்ணுக்கு தெரியாம போச்சே. 1 ரூபா கூட வாங்கல. நல்லா இருப்பீங்களா நீங்க? நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம திரும்பி போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். போடா. அமேசான் வண்டி. எனக்கு டெலிவரி வர வண்டி. நான் ஒரு இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். PS5 ஆர்டர் போட்டு தேட்டா கேன்சல் பண்ணி விட்டீங்க வேணீங்களா? சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம போய் வேலைக்கு சேருவோம். வந்துட்டேன். வேலைக்கு சேர்ந்துட்டு தான் வந்துச்சு. வேலை கொடுப்பான்ல என்னன்னு தெரியலையே. முதல்ல வண்டியை வந்து இப்படி ஓரமா விட்டுருவோம். அவ்வளவுதான். வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல. அக்கா, எனக்கு வேலை கிடைக்குமா? அக்கா, என்னக்கா தும்பினே போற? தும்பனா கெட்ட நேரம் எங்க ஆயா சொல்லிடுக்கா. நீ இருக்க பாரு. ஓக்கா. அக்கா யாரது? அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு. அண்ணே நானே, நீங்க ரிசப்ஷனிஸ்ட் லேடிஸ்லாம் போடக்கூடாதா? இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி டூருக்கு ஆள் வருவாங்க? உனக்கு ஓம் பிரச்சனை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு வேலைக்கு சேர வேண்டியதுதான். என்டர் த வெஹிக்கிள போய் என்ட்ரா சொல்லியிருக்காங்க. எங்கடா இருக்க வெஹிக்கிள? அந்த இடத்துல மஞ்சள் கலர் எங்கேயோ காட்டுது. அடே, என்ட்ர வெஹிக்கிள்ன்ட்டு வாசல்ல நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா வந்த முத நாளே வேலைக்கு வந்து ஓட விடுறாங்க. எங்க இதுதான் காட்டுறீங்க? எஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்டர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்துருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நான் தான் டூரிஸ்ட் கைடு. எவெல்லாம் இந்த ஊரை சுத்தி போகணுமோ என்கிட்ட வாங்க. இங்க பாருங்க, சொன்ன பாத்தீங்களா? நம்ம தான் வந்து பார்த்தா டூரிஸ்டரே. இப்போ கரெக்டா ஓட்டினா நமக்கு காசு கிடைக்கும். வேலையை கரெக்டா செஞ்சா இன்னொரு நாள் வேலைக்கு கூப்பிடுவாங்க. தப்பா இப்ப எங்கன்னா வண்டி கிண்டி இடிக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணா ஓடா அங்கிட்டு தொத்தி விட்டுருவாங்க. கஷ்டப்பட்டு லைசன்ஸ் எடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆட்களை ஏத்த போறோம். போலாம். சிக்னல் போட்டாச்சு. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சிக்னல் போட்டாங்கடா. ஓலனாலும் நாங்க போகல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. வந்தாச்சு. நான் அந்த போங்க காமிக்குது. சரி, இப்படியே வருவோம். யார் பார்த்து டூருக்கு வரவங்க? வாங்க. சிக்னல் காட்டுறீங்களா? தம்பி நான் தான்பா. வந்துச்சு. என்னடா இது? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 40%. என்னடா உங்களுக்கு நான் குறை வச்சேன்? என் வேலைக்கு வள வச்சிருவீங்க போலையாடா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி பார்க்க போகிறோம். மெட்ராஸை சுத்தி பார்க்க போறோம். நண்பர்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுத்தி காமிக்கிறேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மேலே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஊர் டிவி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்தே டிவி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிவி பார்க்கலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. சவுண்ட் கேட்காது. ஊமை படம் ஊமையா வேணா நீங்க வந்து பார்த்துக்கலாம். இங்க என்ன அடுத்து என்ன ரிலீஸ் ஆக போகுது அந்த தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எங்க போக போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டிருக்காங்க. அதனால வெயிட் பண்ணி உங்களை கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போறது என்னுடைய கடமை. சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த டெஸ்டினேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இங்க வந்து இது வந்து இது போன டூருங்க. இதுல யாரும் போகாதீங்க சரிங்களா? நம்ம டூர் தான் எப்பவுமே பெஸ்ட். இதெல்லாம் வேலை இது நம்பாதீங்க. இது வந்து ஃப்ராட்கார வந்து பாருங்க. அந்த பொண்ணு வச்சு ஏமாத்த பாக்குறானுங்க.
ஸ்கேம் அது. நம்ம தான் உண்மையா டூர் பேக்கேஜ் போட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏறவே மாட்டேங்குதே. ஏய் எவ்வளவு கத்துற 40% விட்டு கொஞ்சமாச்சு ஏத்துக்கடா. எவ்வளவுடா கத்துறது நானு? ஆளா போகடா. நீ உணர்ச்சி வச்சத அடக்க. அடுத்து வேற என்ன உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் தான் கேளுங்க என்கிட்ட, நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாம் அமைதியா வந்தா எப்படி? உங்களுக்கு இந்த ஊர் சுத்தி காமிக்கிறதா என்னோட வேலை. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். பின்னாடி பாருங்க ஸ்குவிட் கேம் இருக்கு. அந்த மாதிரி கேம் இங்க நடக்குதா, நீங்க போய் கலந்துக்கலாம். நான் சொன்னேன் படம் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கா, போய் பாக்குறவங்க பாத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊர் இதுதான் பாத்துக்கோங்க, எப்படி மஜாவா இருக்கா. ஏன்னா எங்களுக்கே தெரியும் போடா, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்ற கடமை இல்லையா? என்ன நம்பி வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துருக்கீங்க, உங்களை காப்பாத்தி அங்க பாருங்க அமேசான் வண்டி போது பாருங்க. நம்ம ஊர்ல அமேசான் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கோம். நீங்க வேணா போய் பார்சல் வேணா திருடிக்கலாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்புறம் இதான் நம்ம ஊரோட பெரிய மாளிகை. இந்த மாளிகையை பாத்தீங்கன்னா இந்த மாளிகையில மாதிரி எந்த ஊர்லயுமே மாளிகை கிடையாது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மாளிகை. அங்க பாருங்க ஒரு கார் இருக்கா, இந்த மாதிரி கார் எந்த ஊர்லயும் கிடையாது. ஊர் சுத்தி பார்க்க வந்துட்டு என்னக்கா போன் பண்ற அக்கா? ஊர் சுத்தி பார்க்க வந்துட்டு என்னடா டூர் வந்து போன் வந்துக்கிறீங்க? எதுக்குடா டூருக்கு வந்தீங்க? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? இப்போ போயிட்டு அங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் அங்க காமிக்குது. இவங்களை மட்டும் இறக்கி விட்டா போதும். இவனுங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல மாட்டானுங்க போல. நம்ம வந்து இவங்களை போய் இறக்கி விட்டுருவோம். இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க கைஸ். வேஸ்ட் இவனுங்க. இவங்களை வச்சுன்னு ஒரு ஊரகா கூட போட முடியாது. என்னடா தெரியும் அதை பாரு, இங்க என்ன தெரியுது? நீட்டா என்ன தெரியுது? இதான் நம்ம ஒரு பெரிய தென்னை மரமா ஈச்ச மரமா? சரி ஏதோ ஒரு மரம் பார்க்க தென்னை மரம், ஈச்ச மரம் தான் நினைக்கிறேன். ஈச்ச மரம் தான். தென்னை மரம் தோருக்கு பாரு, தென்னை மரம், இது ஈச்ச மரம். உங்களுக்கு வேணா நீங்க வந்து பிச்சு சாட்டுக்கலாம். ஆனா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க, அடிவுவோம். அதனால பார்த்து ஓய் தாண்டி போயிட்டுனா உங்ககிட்ட பேசினே மாதிரி நண்பர்லே. ஓய் இச்சிடாதா. ரிவர்ஸ் வந்தாச்சு. இப்போ உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து நம்ம இங்க வந்து இறக்க போறோம். அவ்வளவுதான். போட்டோ எடுத்தாச்சா? கச்சக். வெயிட் போட்டோ எடுங்க. ஓய் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 50. உங்களை இங்க இறக்கி விட்டா போதுமா? அட யாரா நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு வரேன், அதுக்கு எவனும் கொடுக்கல. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு வந்து பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உங்களை ஜஸ்ட் நம்ம எடுத்துட்டு போய் இறக்கி விட்டா போதுங்க. எதுக்கு தொண்டை தண்ணி வத்தா கத்திக்கிட்டு சும்மா வந்து போட்டோ எடுக்கிறானுங்க. கரெக்டா வந்து நம்ம ஒரு இடத்துல நித்தனா இந்த இடத்துல அது அங்க என்ன இருந்துச்சுன்னு தெரியல, வெறும் காலி இடம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்த போட்டோ எடுத்துட்டு 10% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானுங்க நமக்கு. முட்டா பையல சார் அவங்க எல்லாம். அடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது என்ன இடம்னு தெரியல. என்னடா ஒரு டூர் கைடான்ட்டு அது கூட தெரியலையான்னு கேட்டீங்கன்னா, இன்னிதான் வேலையா வந்துக்கிறேன், எனக்கு என்ன தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, உங்களை வந்து எங்க கூட்டு வந்திருக்கேன்னா குக்கீஸ் செய்யற கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் சீக்கிரம் வந்து. என்னடா 44 ஆயிடுச்சு. எதுவுமே பண்ணடா. ஐயோ என்னங்க இது? ஓகே போட்டோ எடுக்கிறானுங்க. ஏன்டா குறைச்சிங்க? போதும்டா. அவ்வளவுதான் நண்பர்களே. 6% குறைஞ்சி போச்சுங்க. இதுக்கப்புறம் ஒழுங்கா கேர்ஃபுல்லா போனோம். ஏன்னா இவனுக்கு குறைச்சி விட்டுறானுங்க. நான் கூட சரி ஒரு தடவை ஏறிச்சுன்னா குறையாதுன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா டப்புக்குன்னு குறைச்சி விட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? சே உங்களை எவ்வளோ இது மாதிரி இந்த இடத்துல சிக்னல்லாம் தாண்டி எவ்வளோ ஈஸியா உங்க கூட்டு போய் சீக்கிரமா காமிச்சா, நீங்க என்னன்னா எனக்கே இது பண்ணி விடுறீங்க. யாரா நீங்களா? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் ஹில்ஸ். இப்போ போட்டோ எடு. இங்க பாரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க பாரு. டேய் அவ்வளவுதான். 54 ஓடு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 54. என்ன சண்டைக்கு கூப்பிட்டா அவனா பண்டைய போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உங்களை எங்க கூப்பிட்டு வந்து கூட சொல்லியிருக்கீங்கன்னா, அதோ இந்த இடத்துல இது என்ன இடம் எனக்கே தெரியல. அதனால நான் வளைச்சு நிறுத்துறேன். இங்க வந்து போட்டோ எடுக்கலாம். வீட்ல போய் சோறு குழம்புன்னு வச்சு நல்லா சாப்பிட்டாங்க. வண்டி இங்கே தானிக்க. என்ன இடம்டா இது? எடுங்க. என்னடா குப்பை தொட்டி போட்டோ எடுக்க வந்துருக்கீங்க? 64. சரி ரைட்டு. நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு அது கிடைச்சா போதும் நமக்கு. வரம்போ எவனா போன் பேசிட்டு போறவன் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓகே இந்த பாருங்க நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியாலே செஞ்ச பில்டிங் இதுதான். அதனால இந்த பில்டிங் நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. சீக்கிரம் நோருக்கா இச்சர போறேன். எடு போட்டோ பாத்தீங்களா? அவ்வளவுதான். எஸ் 74%. அடுத்தது நம்ம இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதுதான். எங்க பக்கத்துல அங்க இருந்தா வந்தேன். இப்ப அங்க பக்கத்துலயே காமிச்சிருந்தா அங்கேயே சுத்தி காமிச்சிட்டு கூட்டு வந்திருப்பல போட்டோ எடுத்துனேன். இவனுக்கு போனா ஒரு 4 போட்டோ கிசுக்கு எடுக்கிறானுங்க. என்னையா கிசுன்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து ரொம்ப பழைய காலத்துல கட்டின வீடு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி ஒரு வீடு நீங்க பார்க்கவே முடியாது. இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடுச்சு. 84%. எனக்கா? ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்படியே வளைச்சி இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ். இந்த பேலஸுக்கு வந்து நீங்க உள்ளலாம் என்ட்ரிலாம் கிடையாது. ஜஸ்ட் போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். அத பாருங்க, போட்டோ எடுத்தீங்களா அதோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். என்னன்னே தெரியல, நான் மாட்டி டிப்ஸ் கொடுத்துருக்கானுங்க. எஸ்
பின்ன இந்த காசை வச்சு தங்க பஸ் மாட வாங்கி சாப்பிட முடியும். இப்போ நம்ம கிட்ட $151 இருக்கு. ஓடு 94%. ஓடு நம்ம டூரிஸ்ட் நம்மள என்னையே நம்ப வச்சிருவாங்க போலயே. உண்மையிலே நான் கூட்டு போய் அவ்வளவுதான் சுத்தி. இது முன்னாடி யாரா டூரிஸ்ட் எல்லாம் பாத்துறீங்களா இல்லையாடா? எனக்கு போய் 94 கொடுத்துருக்கீங்களா? டேய் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. கரெக்டா வந்தாச்சு. போட்டோ எடுங்க டேய். எடுங்கடா. எடு ஏதோ பேர். இது என்ன இடம் எனக்கே தெரியல. ஏதோ ஒரு இடம் எடுத்து வீடு போய் சேருங்க சீக்கிரம். அவ்வளவுதான் 100%. ஓடு எங்கேயுமே இடிக்காம வந்திருக்கிறேன். அதனாலே நமக்கு 100% கொடுக்கலாம். கட்டுப்புட்டு வேலை முடிஞ்சதா வீட்டுக்கு போகலாமா இல்லாம ஐயோ சூப்பர் கார்ஸ். இந்த மாதிரி சூப்பர் கார்லாம் அடிக்கடி நம்ம ஊர்ல நீங்க பார்க்கலாம். ஓகே நடு ரோட்ல நின்று யூட்டர்ன் போட்டுருக்கிறேன். ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி பாருங்க பயங்கரமா இருக்கா. இந்த பால்கனி என்னன்னே தெரியல. சரி ஏதோ ஒன்று பாத்துட்டீங்களா? $29 டிப்ஸ் கிடைச்சிருக்கே. நாடா இது சுத்தி எங்கெங்கயோ வந்துட்டு இருக்கிறோம். ஓகே இப்படியே போய் நிறுத்த வேண்டியதுதான். போங்கடா உங்களுக்கு வேற வண்டி வலிச்சுன்னு போனோம். எடு போட்டோ எடு சீக்கிரம். என்னடா இவ்வளவு ஸ்பீடு போற? $1 டிப்ஸா? என்னடா $1 கொடுக்குறீங்க? இதை வச்சுக்கணும் ஒன்னே ஒன்று தாண்டா கிடைக்கும். அவன் கிட்ட குத்த நினைச்சுக்கா ஆடி கிடைக்கும். அவ்வளவுதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு. எஸ் முடிய போகுது வெற்றிகரமா. $212 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்கோம். வெற்றிகரமாக $212. இப்போ இன்னைக்கு மட்டும் நம்ம அவ்வளோ சம்பாதிக்கல. இன்னைக்கு மட்டும் ஒரு $100 சம்பாதிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இறங்க போடா கீழே. ஓடு ஜாப் கம்ப்ளீட்டட். வண்டியை பார்க் பண்ணணும். எல்லாம் நம்ம கஸ்டமரா போயிட்டீங்க. டிப்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா லாஸ்ட்ல எவன்டா $1 கொடுத்துவேன்? $1 கொடுக்குறானுங்க. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை சேஃபா போய் கூட்டு போயிட்டு வரேன். $1 கொடுக்குறாங்க அவன். வீடியோ போட்டோ எடுக்கிறா தம்பி. வண்டியில எந்த டேமேஜ் இல்லப்பா. நீங்க போயிட்டு வரலாம். அவ்வளவுதான். போடே எஸ் வெற்றிகரமா ஜாப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனா என்ன சோகம் என்னன்னா நான் வந்த உடனே லட்சமா சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா முத நாள் $100 நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட $8500 வரும். ஒரே நாள்ல $8500 அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். ஆனா இந்த ஊருக்கு ஏத்த காசுக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். எதனா ஒரு பொருளை வாங்க போனாலே $10 கொடு, $20 கொடு, 40 கொடு, 50 கொடுன்னு கேக்குறாங்க. இதை வச்சு நீங்க பிழைக்க முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாட்டுல பாப்பீங்க. அடுத்த பாட்டுல ஒரு கோடீஸ்வரரா கண்டிப்பா ஆவறல. நானும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன். அதுக்கு என்ன பண்ண போறன்றத அடுத்த பாட்டுல கண்டிப்பா பாப்பீங்க. அடுத்த பாட்டு என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல பாகம் 3ன்னு போட்டு போயிடுங்க. பார்ட் 3 பாகம் 3 உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை போட்டு விட்டு போயிடுங்க. அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.